எப்போ ஒரு குழந்தை அதனுடைய இளம் வயதில் மனோலயம் என்பது ஏற்படுகிறதோ, அந்த மனோலயத்தை மிக சரியாக பயன்படுத்தி இந்த உலகத்துல எதை வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். அதான் இங்கிலீஷ்ல மேனிஃபெஸ்டேஷன் சொல்றான். நாங்க மனோலயம்னு சொன்னா கேவலமா இருக்கு, நீ மேனிஃபெஸ்டேஷன் சொன்னா என்ன இவ்வளவு சூப்பரா இருக்கேன்றாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். இந்த புத்தகம் சார்ந்த கல்வி என்பது அவசியம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. இது இன்டெலிஜென்ஸ். மத்தகம் சார்ந்த படிப்பு என்பது ஸ்பிரிச்சுவல். சோ ஒரு நல்ல கல்வி அப்படின்னா அது வெறும் இன்டெலிஜென்டா மட்டும் இருக்கக்கூடாது, அகங்காரத்தை போதிக்கும். வெறும் ஸ்பிரிச்சுவலா மட்டும் இருந்துடக்கூடாது, மெட்டீரியல்ல வாழ்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடும். அப்ப என்ன, அருளாகிய பிளஸிங்ஸையும் பொருளாகிய மெட்டீரியலையும் ரெண்டு ஈக்குவல் பண்ணி கொண்டு போறதுக்கு எமோஷனல் ஒண்ணு கனெக்ட் தேவைப்படுது. அதான் ஜீவகாருண்யம், கருணை. இதைத்தான் வள்ளலார் சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. இல்ல பெரிய ப்ராப்ளம் இருக்கு. கிளிச்சோசியம் பாக்குறவனையும் சாமின்னு தான் சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஜாதகம் ஜோதிடம் பாக்குறவங்களையும் சாமின்னு தான் சொல்றாங்க. பெரிய லெவல்ல உபதேசம் கொடுக்கறவங்களையும் சாமின்னு தான் சொல்றாங்க. பேய ஓட்டுறவனையும் சாமின்னு தான் சொல்றாங்க. இது பாருங்க. ஆனா இதோடைய ஒவ்வொரு வேலையும் வேற வேற பேண்ட்வித். ஆன்மீகம் என்றால் முழுக்க முழுக்க மூட நம்பிக்கை சார்ந்தது அல்ல. இது முழுக்க முழுக்க அணுக்களை பற்றியது, அறிவியலை பற்றியது, அறிவியலை தாண்டி அறிவியலை பற்றியது. வாழ்க்கையில வேணுங்கிற எல்லாத்தையும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நீ யூ வில் பிகம் a magnet ன்னு சொல்லுவாங்க. தேடி ஓடினால் விலகி செல்லும், தேடுவதை நிறுத்திவிட்டு நின்ற அனைத்தையும் ஈர்த்துவிடு என்று நான் கூறுகிறேன். இதுதாங்க ஆன்மீகம். ஆன்மீகம்னா திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பது கிடையாது. ஆன்மீகம் என்றால் பாத்தீங்கன்னா எப்பயுமே மந்திரம் சொல்லிட்டே இருக்கணும் என்பது கிடையாது. ஆன்மீகம் என்பது உள்வளர்ச்சிக்கு, உள்வளர்ச்சியில் உச்சகட்ட நிலையை அடைவதற்கு தான் ஆன்மீக உபதேசங்களே தவிர குடும்பத்தை விட்டு ஓடுவதற்கு எதுவுமே கிடையாது. ஏன் எல்லாராலும் ஜெயிக்க முடியல? அப்ப திறமை மட்டும் போதாது, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். திறமைசாலிகள் எல்லோரும் ஜெயிக்க முடியாத காரணம் என்னன்னா, திறமை என்பது அது உங்களுக்கு பேஸ். திறமையோட சேர்த்து அப்லிஃப்ட் பண்றதுக்கு, தூக்கி விடுறதுக்கு அருட்சக்தி என்பது அவசியம், which is called your aura. ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, எண்கணிதம் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை ஒரு சக்தி இயக்கிட்டு இருக்கு. அது மனசு வச்சா இது எதுவுமே வேலை செய்யாது. நீங்க எந்த மார்க்கத்துல போனாலும் எல்லா மார்க்கமும் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்றுதான். இன்ற இளம் வயதிலே அந்த ஞானத்தை போதிக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்களை தான் நாம் இப்பொழுது நம்ம சேனலுக்கு அறிமுகப்படுத்த போறோம். வணக்கம் சார். குருவே சரணம். வணக்கம். குருவே சரணம். இப்போ இன்றைய காலகட்டத்தில், இன்றைய கலியுகத்துல அனைத்து மக்களுடைய ஒரு பார்வை என்னன்னா, திருமணத்துக்கு பிறகு, குழந்தை பெற்றதுக்கு பிறகு, வயதான காலத்தில் ஆன்மீகத்தை தேடி போகணும். இப்போ காசுக்கே போனா கூட 60 வயசுக்கு மேல போகணும் அப்படின்னு ஒரு முறையை நம் மக்கள் அதிகமாக ஃபாலோ பண்றாங்க. ஆனா அதுக்கு மாறாக நம்ம இளைஞர்கள் ஆன்மீகத்தை நோக்கி படையெடுத்து கொண்டு இருக்காங்க. இப்போ ஆன்மீகத்துல சிறு வயதில் ஏன் பயணிக்க வேண்டும், பயணித்தால் என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுடைய கருத்து. 5 வளையாதது 50 நிச்சயமாக வளையாது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இளம் வயது கல்வி என்பது ஞானம் சார்ந்த ஒரு கல்வியாக இருந்தால், அந்த இளம் வயது கல்வியிலேயே ஞானத்தினுடைய தன்மை ஒரு குழந்தைக்கு புரிந்து விட்டது என்றால், ஒவ்வொரு குழந்தையுமே ஒரு மாபெரும் தலைவனாக, ஒரு மாபெரும் ஞானியாக மலர்ந்துவிடும். ஏன் இளம் வயதில் இந்த ஆன்மீகம் அவசியம் அப்படின்னா, ஞான சம்பந்தருக்கு ஞானம் கிடைத்தப்ப வயது 3, துருவன் அவர்களுக்கு ஞானம் கிடைத்தப்ப வயது 6, ஆதிசங்கரர் அவர்களுக்கு ஞானம் கிடைத்தப்ப வயது 13. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போலாம். ஏகப்பட்ட மகான்கள், ஏகப்பட்ட சித்தர்கள் ஞானத்தை பேசி இருக்கிறார்கள், இளம் வயதில் பேசி இருக்கிறார்கள், பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இனிமேலும் இந்த உலகம் பார்க்கத்தான் போகிறது. நம்மளுடைய இந்த கலாச்சாரத்துல மட்டும்தான், இந்த தமிழ் வழி கலாச்சாரத்துல மட்டும்தான், இந்த ஆன்மீகத்துல மட்டும்தான் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது. ஒரு கிறிஸ்டியானிட்டிக்கு தோற்றுவிக்கப்பட்டதுக்கு வருடம் உண்டு, இப்போ இஸ்லாத்துக்கு தோற்றுவிக்கப்பட்டதுக்கு வருடம் உண்டு. கிறிஸ்டியானிட்டியை நான் நேசிக்கிறேன், இஸ்லாத்தையும் நான் நேசிக்கிறேன், மாற்று கருத்து இல்லை. பட் நமது இந்து மதத்தையோ அல்லது நமது தமிழ் வழி இந்த சமயம் கலாச்சாரத்தையோ இதற்கு இந்த வருடம் தான் தோற்றுவிக்கப்பட்டது என்று கேட்டீர்கள் என்றால் முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மகான்கள் ஒவ்வொரு விதமாக மாடர்னைஸ்டு வேர்ல்டுல அவதரித்து கொண்டேதான் இருப்பார்கள். அதுதான் இதுல இருக்கக்கூடிய பியூட்டியே. அப்படியே பார்க்கும்போது இளம் வயதில் ஒவ்வொருவரும் ஆன்மீகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மதம் வேறு, ஆன்மீகம் வேறு, இரண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. நிச்சயமா மதம் என்பது என்ன அப்படின்னா, நீங்கள் போகக்கூடிய அந்த வெஹிக்கிள், அந்த வண்டிக்கு பேரு மதம். நீங்க ரீச் ஆகக்கூடிய டெஸ்டினேஷன், அந்த இடத்துக்கு பேரு ஆன்மீகம். இன்னைக்கு ஆன்மீகம்னாவே ஒரு தவறான புரிதல் என்று மக்களிடத்தில், பெரும்பாலான நபர்களிடம் என்ன கருதப்படுகிறது அப்படின்னா, ஆன்மீகம் என்றாலே அது மதம், மதம் என்றால் அது ஆன்மீகம் நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. ஆன்மீகம் என்றால் அன்புன்னு அர்த்தம், ஆன்மாவை பற்றியதுன்னு அர்த்தம், கான்சியஸ்னஸ் அர்த்தம், அவேர்னஸ் அர்த்தம். ஸோ அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், பெரிய டாபிக்.
ஆனா பின்னால் வந்தவர்கள் அதை மிக சரியான போதனை எல்லோருக்கும் கொடுக்கப்படாத காரணத்தினால் ஆன்மீகத்தையும் மதத்தையும் ஒன்று என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ குழந்தைகளுக்கு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கும் போது வளரும் போதே பாத்தீங்கன்னா தெளிவுடன் வளரும். தெளிவு அதிகமாக அதிகமாக தேவையற்ற எண்ணங்களினுடைய வேகம் குறையும். தேவையற்ற எண்ணங்களுடைய வேகம் குறைந்து எப்போ ஒரு குழந்தை அதனுடைய இளம் வயதில் மனோலயம் என்பது ஏற்படுகிறதோ அந்த மனோலயத்தை மிக சரியாக பயன்படுத்தி இந்த உலகத்துல எதை வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். அதான் இங்கிலீஷ்ல மேனிஃபெஸ்டேஷன் சொல்றான். நாங்க மனோலயம்னு சொன்னா கேவலமா இருக்கு, நீ மேனிஃபெஸ்டேஷன் சொன்னா என்ன இவ்வளவு சூப்பரா இருக்கேன்றாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். மனோலயப்பட்டால் எதை வேண்டுமானாலும் அச்சீவ் பண்ண முடியும். ஆனா மனோலயம் எப்படின்றது தெரியல, மனமே என்னன்னு தெரியல, அப்புறம் எங்க போய் மனோலயப்பட போகுது? இது 50-60 வயசுல கத்துக்கிட்டா எப்படி உடம்பு சப்போர்ட் பண்ணுன்னு கேட்கிறேன். இளம் வயதிலேயே நம்ம மனோலயத்தை கற்றுக்கொண்டு ஒரு பொருளின் மீது நாம் கவனம் செலுத்தி அந்த பொருளின் மீது இருக்கக்கூடிய கவனத்தின் மூலியமாக அந்த பொருள் மீதோ இல்ல நம்ம ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயத்தின் மீதோ நம்ம அடைவதற்குண்டான அந்த ஃபார்முலா காலம் போன கடைசியில தெரியணுமா இல்ல வாழ்ந்துட்டு இருக்கும் போதே தெரியணுமான்றத என்னுடைய கேள்வி. அப்போ இப்போ எனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கே சொல்றேன். இப்ப எனக்கு ஞானம் கிடைக்கலன்னு கூட வச்சுப்போமே, ஒரு 30 வயசு அப்படின்னா இப்போ ஒரு 30 வயசுல இறைவன் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குறாருன்னு வச்சுப்போம். இந்த ஞானத்தை வைத்துக்கொண்டு நான் ஆனந்தமாக வாழ்வதற்கு நான் ஞானம் பெற்றேனா இல்லை நான் தற்கொலை பண்ணிக் கொள்வதற்காக நான் ஞானம் பெற்றேனான்னு கேட்கிறேன். அப்ப ஞானம் என்பது என்ன? இருப்பதிலேயே உச்சகட்ட ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த தன்மைக்கு பேரு ஞானம் என்று கூறுகிறார்கள். பேரானந்தம் என்று கூறுகிறார்கள். நிறைய கோஷங்கள் பிரிக்கிறாங்க. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த ஆனந்தமய கோஷத்துல இருக்கிறதுல முழுக்க முழுக்க ஆனந்தத்தை பற்றியது. அப்போ அது இளம் வயதில் கற்றுக்கொண்டால் தானே இந்த உலகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிசினஸ் பண்றவங்களும் ஒவ்வொரு ஒர்க்கர்ஸும் ஒவ்வொருத்தரும் எதுக்காக இந்த உலகத்துல வாழ்றாங்க? இந்த உலகத்தை வாழணும், அனுபவிக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸை முழுமையாக முற்றும் துறக்கணும்னு நான் சொல்லல. இதில் அனுபவிக்கும் போதே இதில் ஒன்றும் இல்லை என்கின்ற அந்த தன்மையோடு அனுபவிப்பதற்கே ஞானம் என்ற ஒன்று அவசியமாக படுகிறது. அப்போ இந்த புத்தகம் சார்ந்த கல்வி என்பது அவசியம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. இது இன்டெலிஜென்ஸ். மத்தகம் சார்ந்த படிப்பு என்பது ஸ்பிரிச்சுவல். இந்த மத்தகம் சார்ந்த படிப்பான ஸ்பிரிச்சுவலையும் புத்தகம் சார்ந்த படிப்பான இந்த இன்டெலிஜென்ஸையும் கனெக்ட் பண்றது நடுவில் ஒன்று இருக்கு, எமோஷனல். சோ ஒரு நல்ல கல்வி அப்படின்னா அது வெறும் இன்டெலிஜென்டா மட்டும் இருக்கக்கூடாது, அகங்காரத்தை போதிக்கும். வெறும் ஸ்பிரிச்சுவலா மட்டும் இருந்துடக்கூடாது, மெட்டீரியல்ல வாழ்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடும். அப்ப என்ன, அருளாகிய பிளஸிங்ஸையும் பொருளாகிய மெட்டீரியலையும் ரெண்டு ஈக்குவல் பண்ணி கொண்டு போறதுக்கு எமோஷனல்ன்ற ஒண்ணு கனெக்ட் தேவைப்படுது. அதான் ஜீவகாருண்யம், கருணை. இதைத்தான் வள்ளலார் சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. சகல விஷயங்களும் உனக்கு கைகூடும் எப்போது நீ கருணையாக இருக்கும்போது. இதை ஒரு குழந்தைக்கு 80 வயசுல தான் சொல்லி கொடுப்பன்றது எந்த விதத்துல நியாயம்னு கேட்கிறேன். இப்போ ஆன்மீகத்திலே மக்கள் செய்கின்ற தவறு என்ன என்றா, ஒரு 50 வயதுக்கு மேல 60 வயதுக்கு மேல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு இருப்பவர்களை மிக அதிக ஆன்மீக அனுபவசாலிகள் என்றும், சிறு வயதிலே வருபவர்களை என்ன செஞ்சிடறாங்கன்னா, இது தவறான ஒரு கல்வியை போதிக்கக்கூடிய இடம், தவறான ஒரு கூற்றை நினைச்சுக்கிறாங்க. இல்ல, அதை நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டாம். அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, யாரையும் குறை சொல்வதற்கு நம்ம நீங்க ஏன் அவங்களை அப்படி பாக்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்க வேணாம். எங்களை ஏன் இப்படி பாக்குறீங்க நம்ம அப்படின்னு சொல்ல வேணாம். அப்படி இருக்கிறதுல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. இப்படி இருக்கிறதுல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. இப்ப நம்ம நல்லது கெட்டதுக்குள்ளேயே போக வேணாம். நல்லது எங்க இருக்க உற்று நோக்கினால் உலகம் எங்கும் ஆசான்கள். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கத்துக்க முடியும். இங்க பாருங்க பிரதர், நான் என்ன தெரியுமா அருள்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அருளாகி என்பதை நான் என்ன பர்சனலா நினைக்கிறேன்னா, வேண்டியதை இறைவன் உனக்கு கொடுத்தா அது அருள். வேண்டியதை உனக்கு இறைவன் கொடுக்கவில்லை என்றால் அது மாபெரும் அருள். ஏன் கொடுத்தாலும் அருள் தான், கொடுக்கலனாலும் இங்க அருள் தான். அப்ப அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு சில பேர்கிட்ட ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயம் கிடைக்குது. இன்னைக்கு என்கிட்ட இருக்கிறவங்களுக்கு இப்ப நான் சொல்ற ஒரு சில விஷயம் பெஸ்டா தெரியும். நாளைக்கு என்னோட பெஸ்டா ஒரு சில பேர் பேசலாம். அப்ப அவங்க கிட்ட போலாம். அப்ப நான் கம்மியா தெரியலாம், அவங்க உயர்ந்தவங்களா தெரியலாம். இப்ப நான் அவங்க கிட்ட போய் கேட்க கூடாது, நீங்க என்ன இவ்வளவு நாள் என் பேச்ச கேட்டுட்டு இருந்தீங்க, இப்ப நீங்க போய் ஏன் அவங்க பேச்ச கேட்கறீங்க? கைண்ட் ஆஃப் ப்ராசஸ், எவல்யூஷன் ப்ராசஸ். ஒவ்வொரு இடத்துலயும் எனக்கு விட்டகுறை தொட்டகுறைன்றதை நோக்கி இந்த பாடி, இந்த மனம், இந்த சோலானது பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. அப்ப அந்த விட்டகுறை தொட்டகுறையை நீங்க தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சாலும் அது முடியாது. அந்த கனெக்ஷன் அங்க போய் ஒண்ணு எடுக்கிறதுக்காக போகும், இல்ல கொடுக்கறதுக்காக போகும். அந்த மனம் அங்க பயணம் பண்றது. அந்த வகையில் நாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தேவையோ நல்ல விஷயம் எங்க இருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டு பயணம் பண்ண வேண்டியது. இப்போ ஒரு கிறிஸ்துவ மதத்துல பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையான பைபிள் எடுத்துக்கிட்டு கரெக்டா அவங்களுடைய மத வழிபாட்டுக்கு சென்றுவாங்க. ஒரு இஸ்லாம் மதத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டா தொழுவத்துக்கு சென்றுவாங்க. ஆனா இந்த இந்து மதத்தில் மட்டும் ஒரு பெற்றோரே குழந்தையை ஆன்மீகம் நோக்கி பயணிப்பது தவறு என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்தோம். அது சரியான புரிதல் இல்ல. மேஜிக் வேலை, சித்து வேலைன்னு நினைச்சிட்டாங்க. இதுல பெரிய ப்ராப்ளம். கிளிச்சோசியம் பாக்குறவனையும் சாமின்னு தான் சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஜாதகம் ஜோதிடம் பாக்குறவங்களையும் சாமின்னு தான் சொல்றாங்க.
பெரிய லெவல்ல உபதேசம் கொடுக்குறவங்களும் சாமின்னு தான் சொல்றாங்க, பேய ஓட்டுறவனையும் சாமின்னு தான் சொல்றாங்க. இது பாருங்க. ஆனா இதோடைய ஒவ்வொரு வேலையும் வேற வேற பேண்ட்வித். இப்ப இது என்ன ஆகி போச்சு அப்படின்னா, நிறைய மூட நம்பிக்கை பார்த்து 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 தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு இப்போ உண்மையான ஞானத்தை பேச வரும்போது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பொய் அப்படின்ற தன்மைக்கு வந்துட்டு. இது வேற வழியில், அது காலத்தின் கொடுமை. புரிந்தவர்களுக்கு தெரியும். இப்ப என்னதான் தான் குழந்தைய ஆன்மீகத்துக்கு நான் அனுப்ப மாட்டேன்னு சொன்னா கூட இன்னைக்கும் நம்ம பெற்றோர்கள் நிறைய பேர் வந்து குழந்தைக்கு திருநூறு வச்சு விடுறாங்க, பொட்டு வச்சு விடுறாங்க, சாமி கும்பிடுன்றாங்க, கையெழுத்து கும்பிடுன்றாங்க, முருகன் கோயிலுக்கு போன்றாங்க, சும்மாவாவது கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வராங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா பக்தியில மட்டும்தான் இருக்கிறாங்க. பக்தியில இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஞானத்தினுடைய அவசியத்தையும் புரிய வைக்க வேண்டிய தன்மை வந்து இருக்கு. பக்தி என்பது இல்லாமல் ஞானம் என்பது முழுமை பெறாது, அதுல மாற்று கருத்தே இல்லை. உச்சகட்ட ஞானம் என்பது உச்சகட்ட சரணாகதியாகிய பக்தி தான். பட் பக்தி என்பதனுடைய அர்த்தமே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு டிவோஷன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உண்மையான சியூடோ சயின்ஸா மாறிடுச்சு. அதுதான் போலி அறிவியலாக இருக்கிறதே தவிர குவாண்டம் சயின்ஸான இந்த மெய்யியல் கல்வியான இந்த ஞானம் என்பது ஒருபோதும் வந்து மூட நம்பிக்கை இல்லை என்பதை நம் மக்களுக்கு தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்ல வேண்டும் என்றுதான் நான் வந்து நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு நல்ல ஒரு சாமியார் ரோட்ல வந்து கிழிஞ்ச சட்டையை போட்டு ஒரு பெரிய சித்தர் ரோட்ல போறாருன்னா எல்லாரும் போய் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆனா நம்ம வீட்டுல ஒருத்தர் அப்படி கிழிஞ்ச சட்டையை போட்டு போறதுக்கு யாருக்கா நீங்க விருப்பம் இருக்கான்னு கேட்டா இல்ல. இப்ப கிழிஞ்ச சட்டை போட்டு தான் இப்படி ஒருத்தன் போறவனான்னு கேட்டா அப்படி அல்ல. ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எல்லா நல்லதும் நடக்கணும், ஆனா எனக்கு அந்த பவரை பத்தின புரிதலுக்குள்ள நான் போக மாட்டேன் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்ப இதுக்கு உண்டான ரெமெடி நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆன்மீகம் என்றால் முழுக்க முழுக்க மூட நம்பிக்கை சார்ந்தது அல்ல. மூட நம்பிக்கை என்பது முன்னாடி இருந்த காலகட்டத்தில் ஒரு சில இடங்கள்ல நடத்தப்பட்ட ஒன்று. ஆனா ஞானப்பாதை என்பது முழுக்க முழுக்க வேறு. இது முழுக்க முழுக்க அணுக்களை பற்றியது, அறிவியலை பற்றியது, அறிவியலை தாண்டி அறிவியலை பற்றியது. இப்போ உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா சுக்கிரன், கேது, புதன், சனி பகவான் எல்லாம் சொல்றீங்க. பிளானட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ, 9 பிளானட்ஸ். இதுல சூரிய பகவான் அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா சன். ஆனா ஆஸ்ட்ராலஜி பொய்ங்கிறான், சோலார் சிஸ்டம் உண்மைங்கிறான். அதனுடைய தமிழாக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜி. இப்ப ஆஸ்ட்ராலஜி பொய்யான்னு பார்த்தா ஆஸ்ட்ராலஜி பொய்யில, ஆஸ்ட்ராலஜி பாக்குறவங்க பொய்யா இருக்காங்க. ஆஸ்ட்ராலஜி எப்படி பொய்யா இருக்க முடியும்? ஆயக்கலைகள் 64 இருக்கு. அந்த 64 கலைகள்ல ஒரு மாபெரும் கலையான ஒரு கலை வந்து மேத்தமேட்டிக்ஸ், பியூர் மேத்தமேட்டிக்ஸ். பிளானட்ஸை பத்தின ஒரு மேத்தமேட்டிக்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்று நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆஸ்ட்ராலஜி. அதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்றோம். சோ திதி, நாள், நட்சத்திரம், தேதி, பஞ்சாங்கம் இதெல்லாம் வந்து பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே கணித்து வரக்கூடிய இந்த சயின்ஸை எப்படி வந்து பொய் என்று கூற முடியும்? இப்போ நம்ம ஜாதகம் உண்மையா பொய்யான்றதுக்குள்ள இப்ப நம்ம போக வேணாம். இப்ப என்னன்னா ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் இப்படி ஒரு மாபெரும் சயின்ஸ் இருக்கு. இது வந்து இன்று இருக்கக்கூடிய யாருக்கும் தெரிவதில்லை. மூச்சுன்னா அந்த மூச்சுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. கண்ணை மேல் நோக்கி பார்க்க வேண்டும் என்றால் அந்த முத்திரைக்கு ஒரு வலிமை உண்டு. இப்ப அக்குபச்சர் பாயிண்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். சும்மா இங்க தொட்டா தலைவலி சரியாகும், இங்க தொட்டா காது வலி சரியாகும். அது எப்படி இங்க தொட்டா அங்க எப்படி சரியாகுது? ஆனா சரி ஆகுதே எப்படி? அப்ப தெரியலன்றக்கா எப்படி தெரியலன்னு சொல்ல முடியும்? அப்ப அதை பற்றி உங்களுக்கு புரியவில்லை, தெரிந்து கொள்ள விருப்பம் இல்லை. அப்போ இந்த இன்டெலிஜென்ட் சப்ஜெக்ட்ஸோட சேர்த்து எப்போது ஒரு மனிதன் ஸ்பிரிச்சுவல் சப்ஜெக்ட்ஸையும் தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறானோ, இது பிலாந்திரபின்னு சொல்லுவாங்க. இது ஞானம் சம்பந்தப்பட்டது. எத்தனையோ மேலை நாட்டு அறிஞர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஈஸ்டர்ன் கான்செப்ட்ஸ்க்கு வந்து பல ஊர்களில் சுற்றி பல மார்க்கங்களில் கிடைக்காத பதில்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு முதல்ல மேல துவைதத்தை பார்த்து அப்புறம் சவுத் இந்தியாவுக்கு வந்து அத்வைத தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு மாபெரும் ஞானத்தில் திகழ்ந்த மகான்கள்லாம் இருக்காங்க. நமது குட்லாடம்பட்டி மதுரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மலை, சிறுமலை அடிவாரத்துல ஸ்வீடன் நாட்டு இளவரசர் ஒருத்தர் வந்து தவறி விழுக போகும்போது ஒரு மயில் ஒண்ணு காப்பாத்தி அவர் சின்ன வயசுல இருக்கும்போது நடந்தது. அந்த மயிலை பற்றி விசாரித்து பார்க்கும்போது இந்தியால தான் ஃபேமஸ்ன்னு சொல்லி கேட்டா அப்புறம் வீட்டை விட்டுட்டு அப்படியே கிளம்பி வர்றாரு. அப்புறம் அங்க தீட்சை பெறாரு, துவைத தீட்சைகள் பெறாரு, அப்புறம் அத்வைத தீட்சை பெறாரு. அப்புறம் அத்வைத தீட்சை பெற்றதுக்கு அப்புறம் ரமண மகரிஷியை வந்து பாக்குறாரு. அவருடைய வழிகாட்டுதலின் பின்னால் வந்து இங்க வந்து ராஜயோகத்துல உச்ச நிலை அடைந்த மாபெரும் மகான். சாதாரண நிலையில இருந்தவர்ல மாபெரும் ஆற்றல் மிக்க சக்திகள் பொருந்தியவர். இன்னைக்கு போனீங்கன்னா அவரோட ஜீவ சமாதி இருக்கு. இது ஒவ்வொருத்தருக்கும் சாத்தியம்னு சொல்ல வர. சமாதி அடைவது என்பது எண்டு. இப்ப நீங்க சமாதியை மறந்துருங்க, நீங்க முதல்ல போக்கஸ்டா மனோ லயத்துல பயணம் பண்ணுங்க. வாழ்க்கையில வேணுங்கிற எல்லாத்தையும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். யூ வில் பிகம் a magnet சொல்ல வர. தேடி ஓடினால் விலகி செல்லும், தேடுவதை நிறுத்திவிட்டு நின்ற அனைத்தையும் ஈர்த்து விடு என்று நான் கூறுகிறேன். இதுதாங்க ஆன்மீகம். யூ வில் பிகம் a magnet. அதை ஒரு குழந்தைகளுக்கு சொல்லித்தராம அப்புறம் யாருக்கு சொல்லித்தரது? ஒரு மனிதன் நிம்மதிக்காக இடம் வாங்குறான், இறுதியில் என்ன பண்றான்னா அந்த இடம் வித்தா போதும் அப்படின்ற ஒரு நிம்மதியை தேடுறான். நிம்மதிக்காக திருமணத்தை நான் பண்ணிக்கிறான், டைவர்ஸ் கிடைச்சா போதும் நிம்மதினு நினைக்கிறான். அவன் எதை
தேடி போய் நிம்மதி இதுதான், இதில் தான் நிம்மதி இருக்குன்னு தேடி போறணும். ஒரு காலகட்டத்தில் அதே நிம்மதியின்மை அது கொடுக்கிறது. நிம்மதின்னு தேடி போல, அதுல சுகம் கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குதுன்னு தேடி போறான். நிம்மதியை தேடி பொருள்கள்ல போன எந்த இடத்துல நிம்மதி கிடைக்கும்? ஆசைகளுக்கு பொருளை தேடுகிறான். நிம்மதிக்கு இறைவனைத்தான் தேடணும். நீங்க இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்மளே இப்போ கல்யாணம் அப்படின்ற ஒண்ணு பண்ணும்போது, இங்க பாருங்க, கல்யாணம் பண்றேன்னா தப்புன்னு சொல்ல, கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, நல்லா கவனிக்கணும். நாளைக்கு நம்மளை பாக்குறவங்க என்ன கேட்பாங்கன்னா, என்ன நீங்க இப்படி பேசிட்டு அப்ப நீங்க ஏன் கல்யாணம் பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்ப நீங்க ஏன் லவ் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க ஏன் சம்பாதிக்கிறீங்க அப்படி கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கீங்க, இதுவும் ஒரு பெரிய தப்பாக வந்து கருதப்படுகிறது. ஆன்மீகம்னா திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பது கிடையாது. ஆன்மீகம் என்றால் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே மந்திரம் சொல்லிட்டே இருக்கணும் என்பது கிடையாது. ஆன்மீகம் என்பது உள்வளர்ச்சிக்கு, உள்வளர்ச்சியில் உச்சகட்ட நிலையை அடைவதற்கு தான் ஆன்மீக உபதேசங்களே தவிர குடும்பத்தை விட்டு ஓடுவதற்கு எதுவுமே கிடையாது. இதை வந்து ப்ரூவ் பண்ணி காட்டின மகான்கள் நிறைய இருக்காங்க. வேதாத்ரி மகரிஷி ஐயா இல்லறத்தில் இருந்து கொண்டு ஞானம் கண்டவர். வள்ளல் பெருமான் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணியிருந்தாரு. அப்புறம் திருவாசகத்தை மனைவி கையில கொடுத்துட்டு போயிட்டாரு, அது வேற கணக்கு விட்டுருங்க. பரஞ்சோதி மகான் ஐயா திருமணம் செய்திருந்தார். சிவானந்த பரமஹம்சர் ஐயா திருமணம் செய்திருந்தார். திருவள்ளுவர் திருமணம் செய்திருந்தார். இன்னும் நீங்க வரலாறு எடுத்தீங்கன்னா திருமணம் செய்து கொண்டு நல்ல நிலை அடைந்த ஏகப்பட்ட மகான்கள் முனிவர்கள் இங்க வந்து இருக்கத்தான் செய்கிறாரு. ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா பற்று. அது என்னப்பா பற்று? ஒட்டியும் ஒட்டாமல் இரு. அது என்ன ஒட்டியும் ஒட்டாமல் இரு? அங்கதான் விஷயமே இருக்கு. அதாவது இது என்னுடையது என்கின்ற எண்ணத்தோடு நீ எதை நீ சார்ந்து இருந்தாலும் அதுக்கு பேர் பற்று. திருமணம் செய்திருந்தாலும் இந்த திருமணத்திற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு இருக்கிற தான் பற்று இல்லாம இருக்கு. சுத்தமான சம்பந்தமே இல்லாம இருந்துட்டீங்கன்னா டைவர்ஸ் ஆயிரும். அது வேற மேட்ரு. புரியுதா உங்களுக்கு? புரியுது. அந்த மீட்டர் மெயின்டைன் பண்ண தெரியணும். அது எப்படிங்க? தாமரை இலை மீது இருக்கும் தண்ணீர் போல. அது எப்படிங்க தாமரை இலை மீது இருக்கும் தண்ணீர் போலன்னா, ஒரு தாமரை இலை மேல தண்ணி ஊத்திட்டீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா தண்ணி ஒட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படித்தான் இருக்கணும். உங்களுடைய பற்றுக்கள் ஒவ்வொன்றும் பார்ப்பதற்கு ஒட்டி இருப்பது போல தோன்றும். ஆனா தாமரை இலையை கவுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? தண்ணி இருந்ததுக்கான சுவடு ஒரு துளி கூட இருக்காது. சோ ஒரு தாமரை இலை மீது இருக்கும் தண்ணீர் போல ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கணும். உறவுகளுக்குள்ளும் சரி, இந்த வாழ்க்கைக்குள்ளும் சரி. ஏன்னா நம்மளுடைய கடமைகள் முடிகிற வரைக்கும் நம்ம இன்னும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். எவ்வளவு ஞானம் கிடைத்தாலும் கூட கடங்காரன் வெளியில் காலிங்கள் அடிக்கத்தான் செய்வான். நீங்க உள்ளுக்குள்ள குண்டலினி ஆற்றல் மேல் நோக்கி எழுந்து நீங்க உட்கார்ந்து ஆனந்தத்துல பேரானந்தத்துல இருக்கிறான். வெளியில கடங்காரன் காலிங்கள் அடிப்பான். நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். ஒண்ணு உடம்ப கரைச்சிடணும், இல்ல உடம்ப விட்டு எக்ஸிட் ஆயிரணும். உடம்புக்குள்ள உயிர் இருக்கிற வரைக்கும் யூ ஆர் ஆன்சரபிள் டு ஈச் அண்ட் எவ்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர்ஸ். அப்ப என்ன அப்படின்னா இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தன்மையை புரிந்து கொண்டு இல்லறத்தில் இருந்து கொண்டும் நம்மால் இந்த ஆன்மீக அனுபவத்தை பெற முடியும். முதல்ல இல்லறத்துல இருந்து அனுபவிக்கிறதுக்கு ஆன்மீகத்தை பயன்படுத்துங்க. சோ அந்த வகையில் பார்க்கும்போது இளம் வயதில் ஆன்மீகம் என்பது அவசியம். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இதை இப்போதுதான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் எல்லாவற்றிற்கும் வசதியாக ஒன்றாக இருக்க முடியும். ரொம்ப சந்தோஷம். இதுல என்னன்னா, ஒரு இளம் வயதில் இவ்வளவு பெரிய ஒரு ஞான தேடல், ஒரு ஞான தெளிவு அப்படின்னும் போது உண்மையிலே அது வந்து பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ 30 வயசு, 20 வயசு, 15 வயசுல ஒருத்தர் வந்து அதை தேடி போகும்போது நிச்சயமாக அந்த இலக்கை எட்டும் தூரத்தில் ஆட்சி செல்ல முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்தும் கூட. உண்மையாவே இந்த ஞானம்னா அதோட வேலை என்னன்னா, அந்த பயிற்சிகள்லாம் என்ன பண்ணுதுன்னா, அதாவது உங்களோட மூளையின் செல்களினுடைய பரிணாம வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கும். எவல்யூஷன் ப்ராசஸ் சயின்டிபிக்கா சொல்லணும்னா அது வந்து ஒவ்வொரு அனுபவங்களை பெற 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 இப்போ ஒரு மாசம் கழிச்சு ஒரு அனுபவம் ஒண்ணு வருது அப்படின்னா, அந்த அனுபவம் ஒரு மாசம் கழிச்சு வந்து அந்த அனுபவத்தை பெற்று அதை உணர்ந்து ஒரு மாற்றம் உள்ளுக்குள்ள அந்த செல்ல நடக்கிறதுக்கு நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த மெடிடேஷன் பண்ணி வரக்கூடிய அந்த ப்ராசஸ், அந்த அணுவினுடைய மாற்றம் உடனே நிகழ்கிறது. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மூளையினுடைய செல்கள் சீக்கிரம் வந்து புத்துணர்ச்சி பெற்று ஷார்ப்பாகி 100% இந்த மூளையினுடைய வேகம் அதிகரித்து அதிகரித்து, இந்த லூசி படத்துல வர்ற மாதிரி தான் எக்ஸாக்டா உங்களுக்கு சொல்லணும். அந்த விஷுவல் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வேகமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பிரமிக்கத்தக்க விஷயங்களை எல்லாம் ஒரு மனிதனால் செய்ய முடியும். அந்த வேலையை இந்த ஆன்மீகம் செய்யுது. இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க மேல எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனிதனா இருக்கீங்க. இப்ப எல்லாத்தையும் ஈர்க்கணும். எப்படி நீங்க ஈர்ப்பீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வேற டேர்ம்ல சொல்றேன். சும்மா இருக்கக்கூடிய உடம்பில் சர்க்கரை பாகு ஊற்றும் போது இப்போ எல்லா தேனி, வண்டு, ஈ இதெல்லாம் வந்து உட்காருமா உட்காராதா? நிச்சயமா உட்காரும். ஏன் உட்காரும்? அதுக்கு தேவை இருக்கு. ஏன்னா அதுக்கு தேவையான ஒன்று உங்ககிட்ட இருக்கு, அதனால வந்து உட்கார்ந்துக்குது. அப்ப அப்படி நினைச்சுக்கோங்க. இந்த பொருள்கள் எல்லாமே, இந்த வண்டு, தேனி, இந்த மற்ற எறும்பு, இந்த மாதிரியான உயிரினங்களாக இருக்குது. இதெல்லாம் பொருட்கள், உங்களுக்கு வேணுங்கிற மெட்டீரியலைஸ் ஆன பொருட்கள். இது இப்போ உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, அருள் சக்தியை உங்க உடம்புல கூட்டிடணும். அருள் சக்தியை கூட்டிட்டீங்கன்னா அதான் மேக்னெட், அதான் காந்த சக்தி.
அந்த காந்த சக்தி உங்களுக்குள்ள கூட்டிட்டீங்கன்னா நீங்க நினைக்கிறத கொண்டு வந்து கொடுத்துரும். இவ்வளவுதான் மேட்டர். அதை எப்படிங்க கூட்டுறது? அதுக்கு தான் மெடிடேஷன் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. அது எப்படி மெடிடேஷன் பண்ணா காந்த சக்தி கூடும்? மெடிடேஷன் பண்ணீங்கன்னா உடம்பில் சுத்த உஷ்ணம் உற்பத்தி ஆகும். உற்பத்தி ஆச்சுன்னா உங்க உடம்பை சுத்தி ஆறா மாற்றம் அடையும், கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஹீட்டுக்கு தகுந்த அதை சார்ந்த அந்த உயிரினங்கள், அதை சார்ந்த விஷயம், நல்ல விஷயம் மொத்தமும் உங்களை நோக்கி ஈர்த்து வரப்படும். இதனாலதான் ஸ்பிரிச்சுவலா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரம் டச் பண்ண முடியாத, அவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாங்கன்ற காரணம் என்னன்னா, இறைவனோட டைரக்ட் கான்டாக்ட்ல இருப்பாங்க. தர்மம் செய்பவனும் சரி, கர்மயோகம் செய்பவரும் சரி, தியானம் செய்பவரும் சரி, யோகம் செய்பவரும் சரி, தவம் செய்பவரும் சரி, உடம்ப காந்தமா மாத்திக்கிட்டே போறாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் அவங்க பக்கத்துல போனா அதிர்றது, அவங்க தொட்டா எனர்ஜி ஆகுறது, தொட்டனு கிருகிருன்னு ஆகுறது. காரணம் என்னன்னா, தே ஆர் ஆக்சுவலி த பவர் சோர்ஸ். சிபிஎஸ் சொல்லுவாங்க, காஸ்மிக் பவர் ஸ்டேஷனாவே அங்க இருப்பாங்க. நடமாடும் காஸ்மிக் பவர் ஸ்டேஷன்ஸ். ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள்லாம் சமாதி அடைந்த காஸ்மிக் பவர் ஸ்டேஷன். அந்த நிலையில் இருக்கக்கூடிய யோகி, அந்த மகான்கள், மற்றவங்கெல்லாம் நடமாடும் காஸ்மிக் பவர் ஸ்டேஷன். சோ உங்க உடம்ப ஈர்க்கிறது கத்துக்கங்க, மீதியெல்லாம் தானா வந்துடும். ஒரு கட்டத்துல இதுல ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உண்மையானதை நோக்கி இன்னும் டீப்பா உள்ள போயிருவீங்க. மாயையில சிக்காம போகும்போது உச்சகட்டத்துக்கு போயிருவீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு தெளிவான விளக்கம். ஏன்னா ஈர்க்க தெரியாம தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தேடி போய் பிரச்சனை வந்து, இதான் உண்மை. இன்றைய இருக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கிற இடத்துல ஒரு விஷயத்தை பெறுவதை எப்படி என்று தெரியாமல், அந்த கலை தெரியாமல் தானாக தேடி சென்று குழியில் விழும் மனிதர்களை நாம் நாளுக்கு நாள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது உண்மை அல்ல. அதை தாண்டி இருக்கும் இடத்திலே பல விஷயத்தை பெற முடியும் என்பதுதான் உண்மை. அதை நீங்க இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கீங்க. ஏன்னா எதை வேணாலும் சொல்லி கொடுத்துடலாம். இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்க போதிக்கக்கூடியவர்களை இறைவன் ஒரு சில பேரை மட்டுமே தேடுகிறார். அப்படிலாம் இல்ல பிரதர், நிறைய இருக்காங்க. இல்ல, ஒரு சில பேர் மட்டும் தான் அவரை ஈர்க்கிறாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் வெளியே தெரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. நிறைய இருக்காங்க. அதையும் நான் தெளிவுபடுத்திடணும்னு நினைக்கிறேன். சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ கடைக்கு போனீங்கன்னா அந்த டீ கடையில இருக்கக்கூடிய 10 பேர்கிட்ட 10 பேர் 10 ஐடியா வச்சிருப்பாங்க. 10மே பிரில்லியன்டான ஐடியாவா இருக்கும். ஏன் எல்லாருமே வாழ்க்கையில ஜெயிக்க முடியல? தெருவுக்குன்னு ஒரு திறமைசாலி இருக்காங்க. ஏன் எல்லாராலையும் ஜெயிக்க முடியல? அப்ப திறமை மட்டும் போதாது, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். திறமைசாலிகள் எல்லோரும் ஜெயிக்க முடியாத காரணம் என்னன்னா, திறமை என்பது அது வந்து உங்களுக்கு பேஸ். திறமையோட சேர்த்து அப்லிஃப்ட் பண்றதுக்கு, தூக்கி விடுறதுக்கு அருட்சக்தி என்பது அவசியம். விச் இஸ் கால்ட் யுவர் ஆரா. ஆரா என்றால் மனம். மனம் நன்றாக இருந்தால், அதாவது நல்ல காந்தமா இருந்தா நல்ல பொருள் இருக்கும், தப்பான காந்தமா இருந்தா தப்பானதை ஈர்த்துரும். அப்ப இந்த மனம் என்பது காந்தம். எதை நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அதை நீங்கள் ஈர்க்கிறீர்கள். இதை பயன்படுத்த தெரிந்தால் நல்ல விஷயத்தை ஈர்ப்பீர்கள். அப்ப எதுக்கு மெடிடேஷன் கத்துக்கிட்டு எதுக்கு ஆன்மீகத்தை கத்துக்கணும் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, நீங்க நல்லா வாழ்றதுக்கு தான், நீங்க கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்கு தான். எல்லாத்தையும் விட்டுட்டு போங்கன்னு நான் சொல்ல. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டுட்டு போங்கன்ற. அதை முதல்ல அனுபவிச்சு பாருங்க, அதை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இதெல்லாம் ஒண்ணு இல்லைன்றது தானா புரிய வரும். ஏன்னா ஒரு விஷயத்தை அனுபவிக்காதவன்ட்ட போய் அதை விட்டுரு அப்படின்னா அது எப்படி விட முடியும்? அந்த மனம் அதுக்கு ஏங்கிட்டு தான் இருக்கும். அது என்னன்னு போய் பார்த்துட்டு வந்தா தான் இதுல ஒண்ணு இல்லைன்னு தெரியும். இது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்கு, சொல்றதுலயே போதும்பா நான் போலன்னு தெரிஞ்சு தெளிகிறவங்களும் இருக்காங்க. அதுவும் ஒரு வகை இருக்கு. சோ பட்டு தெரிதல், சொல்லி தெரிதல், எப்படியாவது தெரிஞ்சு அதுல இருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா ஓகே. இன்றைய காலகட்டத்துல நிறைய பேர் ஜீவ சமாதியை நோக்கி படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த மூலையில போனாலும் ஜீவ சமாதியில பெரிய பெரிய கூட்டம், ஜீவ சமாதியில போய் தியானம் பண்றது நிறைய இடத்துல நான் நேரடியாவே பார்த்திருக்கேன். ஜீவ சமாதிக்கு தியானம் செய்ய முறையா கற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் போனோமா, இல்ல பக்தி மார்க்கத்துல இருக்கேன், நான்வெஜ் சாப்பிடுவேன், இல்லறத்தில் இருக்கேன், நானும் போகலாம்? யார் வேணாலும் போகலாம், மெடிடேஷன் பண்ணலாம். அங்க இருக்கக்கூடிய சித்தரையோ மகானையோ உருகி வணங்கி வேண்டி கொஞ்ச நேரம் அமர்ந்த இடத்தில் அமர்ந்த நிலையில் அப்படியே இறைவனை தியானித்தும் தாராளமாக வரலாம். முதல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 18 சித்தர்கள் தெரியும். இன்னைக்கு ஊருக்கு எங்கெங்கெல்லாம் ஜீவ சமாதியா இருக்கோ எல்லா இடமும் வெளிப்பட்டு கொண்டே வருகிறது. கடந்த ஒரு 5 வருஷமாவே எல்லா இடமும் வெளிப்படுது. இன்னும் பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க, இன்னும் என்னெல்லாம் இந்த உலகத்துல ஆன்மீகம் சார்ந்து நடக்க போகுதுன்ற மாபெரும் பேரதிசயங்கள், பெரும் மாற்றம்லாம் நடக்க போகுது. பார்க்கதான் போறீங்க. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு மக்கள் நோக்கி படையெடுக்கிறது. இருந்தாலும் அந்த ஜீவ சமாதியில இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, ஒரு அருள்வாக்கு மாதிரி, உங்களுக்கு பிரச்சனை தீரணுமா இந்த எலுமிச்சை பழத்தை போய் எடுத்து போய் வைங்க அப்படின்னும் போது, அந்த இடத்தையுடைய அந்த ஜீவ சமாதி என்ன மக்களுக்கு சொல்ல வருதோ அந்த இடத்துல ஒரு டேக் டைவர்ஷன் ஆகும். இல்ல அதுக்குள்ள நான் டீப்பா போக விரும்பல பிரதர். அது யார் அப்படி கொடுக்குறாங்க வைக்கிறாங்க, அது நல்லதா கெட்டதா, அதுக்குள்ள டீப்பா போக விரும்பல. சரியானவன் உச்சம் தொடுவான், தவறானவன் பாதியில் நின்று விடுவான். அவ்வளவுதான் அவனுடைய பாதை, ஆன்மீக பாதை. உலகத்தோட தத்துவமே அதுதாங்க. நீங்க சரியா இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களை அடுத்த கட்டம் கூட்டு போகும். சரியா இல்லாட்டினா அது அடுத்த கட்டம் உங்களை விட்டுட்டு அடுத்தால பார்த்துட்டு போக போகுது. ஏன்னா அதுக்கு தேவை அதோடைய வேலையை இந்த பிரபஞ்சத்துக்கு முடிக்கணும். அவ்வளவுதான். இப்போ நானுமே வந்து பாத்தீங்கன்னா
சாதாரணமா ஒரு 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 சினிமா துறையில இயக்குனரா இருந்த என்ன சம்பந்தமே இல்லாத அந்த தர்மத்துல தான் ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைப்பேன். அவ்வளவுதான், வேணுங்கிறத கொடுப்பேன், இருந்தா கொடுப்பேன், இல்லாட்டினாலும் இன்னொருத்தங்கிட்ட இருந்து வாங்கி கொடுப்பேன். அந்த மாதிரியான உதவி ஆரம்பத்துல இருந்தே பண்ணதுனால, தர்ம பாதையில நின்னதுனால காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட ஜீவசமாதி போனதுக்கு அப்புறம் வாழ்க்கை வந்து 360 டிகிரி வந்து மாறிடுச்சு. ஸோ குவாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்க வந்து பிறர் உயிர்களின் நலம் நாடுவதுதான். உயிர்களின் நலம் நாடுவதுதான். இப்போ நிறைய பேருக்கு சில சந்தேகம் இருக்கும். ஆனா மெடிடேஷன் எப்படி பண்றது? கண்ணை மூடி உட்காந்தா போதுமா? இல்ல அவரவருக்கு உபதேசிக்கப்பட்ட பயிற்சி எப்படி உபதேசிக்கப்பட்டதோ அப்படி பண்ணணும். நிறைய பயிற்சி நிறைய விதம் இருக்கு. ஒரு சில பேர் கண்ணை மூடிட்டு பண்ணுவாங்க, ஒரு சில பேர் கண்ணை திறந்துட்டு பண்ணுவாங்க, சில பேர் அரைக்கண் விழிப்பு நிலையில பண்ணுவாங்க, சில பேர் கண் மூடிட்டு ஒரு கால்வாசி மட்டும் திறந்துருக்கும். நிறைய வழிகள் இருக்கு. உங்களுக்கு எப்படி உபதேசிக்கப்பட்டதோ அந்த பயிற்சி அப்படி பண்ணணும். எந்த பயிற்சியும் உபதேசிக்கப்படலை நீங்க சொன்னீங்கன்னா கூட, இதுக்காகவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்த பயிற்சியை நிறைய பேருக்கு இந்த வயநாடு பஞ்சாயத்துலாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் இந்த சக்தி வாய்ந்த அரிய வகை கலை பார்த்து பார்த்து மறைச்சு சொல்லி கொடுத்த பயிற்சியை பரம்பொருள் யோகம் ரிவியல்டு நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா அவர் வெளிப்படையாக உங்களுக்கு உபதேசித்து விட்டேன். ஸோ அந்த பயிற்சியை நீங்க பண்ணீங்கனாலும் வாசி யோகமே பெருசுமாங்க. வாசி யோகம், இன்னும் உயர்ந்த நிலை குண்டலினி யோகம், ராஜயோகம், பல்வேறு விதமான யோக பயிற்சிகள் ஒன்றாக கலந்த கலவை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரம்பொருள் யோகம். அதை பண்ணும்போது இறைநிலையும் உணர முடியும், அற்புத ஆற்றலை பற்றியும் நீங்கள் வந்து உணர்ந்து தெரிந்து அதை பெறவும் முடியும். அதை கடந்த நிலையில பிறவில்லா பெருவாழ்வையும் உங்களால் அடைய முடியும். ரொம்ப சந்தோஷம். அதாவது அவர்களுக்கு உபதேசிக்கப்பட்ட முறையை கையாளலாம். இதுவரை யாருக்கும் எப்படியும் உபதேசிக்கப்படவில்லை என்றால் உங்க பரம்பொருள்ல சொல்லக்கூடிய விஷயத்தை அவர்கள் பின்பற்றலாம். ஆமா, வெளிப்படையா யூடியூப்ல போட்டிருக்கேன். நீங்க போய் பரம்பொருள் யோகம் அது பண்றது பெரிய விஷயம் இல்லை. பண்ணீங்கன்னா பாடியில ஹீட் உற்பத்தி ஆகும். எந்த யோக பயிற்சி பண்ணீங்கன்னாலும் பாடியில ஹீட் உற்பத்தி ஆகும். ஸோ பரம்பொருள் யோகம் பாடி ஹீட்னு டைப் பண்ணீங்கன்னா பாடி ஹீட்டை யோக முறையில நார்மல் லைஃப் ஸ்டைல்ல எந்த ஒரு பெரிய செலவு இல்லாம எப்படி வந்து கூல் பண்றது. ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு 2 வேளை பச்சை தண்ணியில குளிக்கிறது, மோர் அடிக்கடி குடிக்கிறது, இளநீர் குடிக்கிறது, எப்படி குடிக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த 2 வீடியோல பேசியிருப்போம். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டீங்கன்னா மனித நிலையில் இருக்கக்கூடிய நீங்க எழுதி வச்சுக்க இப்ப யோகியா மாறிட்டீங்க. யூ ஆர் அ பரம்பொருள் யோகி நவ். ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க சொன்ன விஷயம் நிச்சயமா பல பேருடைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை மாற்றும். எந்த துளி அளவு சந்தேகமும் கிடையாது. முதல்ல நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், நம்மளுக்குள்ள எல்லாம் இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும்னாவே இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தான் நீங்க நல்லா இருக்க முடியும். இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. இதான் டேக் ஹோம் பாயிண்ட். இன்னைக்கு மொத்த இன்டர்வியூட சாராம்சம் இவ்வளவுதான். நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, நீங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இன்னொருத்தங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அப்பதான் உண்மையாவே நீங்க நல்லா இருப்பீங்க. இல்லைன்னா நீங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா நல்லா இல்லாம போயிருவீங்க. இது சாபம் இல்ல, இது சத்தியம். உண்மை உண்மை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். இந்த உங்களுடைய இந்த புரிதல், இந்த தெளிவு நிச்சயமாக யாரோ ஒருவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்க. யாரோ ஒருவருக்குல பலதரப்பட்ட மக்களுக்கு யார்கிட்ட கொடுத்தா அது போய் எல்லா இடத்துலையும் சேரும் அப்படின்றது இறைவன் ஒரு கணக்கு வச்சிருப்பார். ஜோதிடமாகட்டும், ஆன்மீகமாகட்டும், மத நூல்களாகட்டும், எல்லாத்திலுமே இறைவன் செய்கின்ற மிக நுட்பமான விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு பேர் ஞானம். ஞானம். அந்த ஞானத்தை கண்டிப்பா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருடைய எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். இறைவன் எனக்கு அனுமதி கொடுத்த அளவுக்கு சொல்லியிருக்கேன். நிச்சயமா இது பல பேருடைய வாழ்க்கையை மாற்றும். அனைவருடைய அந்த மேக்னெட் வேவ்ஸ் வந்து அனைவருக்கும் அவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்றது முதல்ல அவங்க இதை உணரணும், அவங்க ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்குள்ள சில மாற்றங்கள் அடையும் போது இன்னும் பல்லாயிரக்கணக்கு மகாவிஷ்ணுவும் உருவாகலாம். அதுதான் உண்மை. மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் நீலாயுள், நிறை செல்வம், வான்புகழ், நற்பேறு, நன்னிலம், நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் ஓங்கி அருட்பெருஞ்சோதியாரின் காட்சி கிடைக்கப்பெற்று இந்த பிறவியை கடைசி பிறவியாக அறிவிக்கப்பட்டு பிறவியில்லா பெருவாழ்வு அடைய வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.